மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏஎன் ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் கும்பராசிக்கான 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் என்ற மாதிரியாக மனசில் பயத்தோட தேவையில்லாதத நினச்சிக்கிட்டு கவலையில் இருப்பது போல இருந்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் தங்களுக்கு முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஆரம்ப இடத்திலேயே வருவது போல எண்ணங்களை எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணிடுங்க, வேண்டாம், அந்த மாதிரி இருக்க வேண்டாம். கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் அதிகமாக கொண்டே இருந்திருக்கும். சிலருக்கு சிறிய விபத்துக்கள் கூட ஏற்படும், இல்லை ஏற்பட்டிருக்கலாம். கால் முட்டியில் காயம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு ஆப்ரேஷன் கூட நடந்திருக்கலாம், இல்லை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனால் கவனமாக இருங்க. வீட்டில் வயதில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உடல்நிலையில் சரியில்லாமல் சென்று அவங்க மருத்துவ சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அவங்க மீது கவனமாக பார்த்துக்கோங்க, அவங்களெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. தங்களுடைய மனதில் விபரீதமான எண்ண ஓட்டங்கள் அப்போ வந்து போகும். எதுலேயும் யாரையும் நம்பி பெரிய அளவில் கற்பனை வளையத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம், ஜாக்கிரதையாக இருங்க. சிலருக்கு கோர்ட்டு கேஸு போன்றவைகளில் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் காவல் நிலையங்களுக்கு கூட சென்று ஒரு விசாரணைக்காக போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நாட்டில் உள்ள நடப்புகளை அறிஞ்சிருந்தோம் நீங்களே போய் சில விஷயங்கள்லாம் வாண்டடாக சிக்கிக்குவீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் மூக்க நுழைக்க வேண்டாம், உங்களோட வேலையை மட்டும் பாருங்கள். மே மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புல மற்றும் உங்களுடைய குடும்பத்தினர் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் சரியாக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் எடுத்துக்கூடிய மாத்திரைகளினுடைய பலன் அவர்களுடைய அல்லது தங்களுடைய உடலுக்கு எடுத்துக்கொள்ளும். அந்த இது எடுத்துக்கோ. கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்தவர்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளுடைய நலத்தில் அதிக கவனமாக இருக்கணும்.